வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. சென்னை போன்ற போக்குவரத்து நெருக்கடி அதிகம் உள்ள நகரங்களில் 10 நிமிடங்களில் செல்ல வேண்டிய இடத்திற்கு 1 மணி நேரமாகியும் செல்ல முடியாமல் பீக் அவர்ஸில் தவிக்கும் பலரும் வண்டியோடு சேர்த்து பட்டர்ஃப்ளை போன்று பறக்கும் ஆப்ஷன் இருந்திருக்கலாம். அப்படி இல்லையா, ராமாயணத்தில் லக்ஷ்மணன் உயிர் காக்க சஞ்சீவி மலையை ஹனுமன் பெயர்த்தெடுத்து இந்த காட்சியில் பறப்பதைப் போல நம் வண்டியில் பறந்தால் நன்றாக இருக்குமே என நினைப்பதுண்டு. அப்படி ஒரு எண்ணம் தோன்றிய யாரோ ஒருவர்தான் சீனாவில் பறக்கும் காரை கண்டுபிடித்து அதை சாத்தியப்படுத்தியும் இருக்கிறார். பயணத்தை எளிதாக்க பல வாகனங்கள் இருந்தாலும் பறக்கும் காரை வடிவமைக்க பல நாடுகளும் போட்டி போட்டன. ஆனாலும் எதிலும் ஈஸியாக புதுமையை புகுத்தும் சீனாதான் வழக்கம் போல பறக்கும் காரை கண்டுபிடிப்பதில் முந்திக் கொண்டது. சீனாவின் தொழில்நுட்ப மற்றும் மோட்டார் வாகன தயாரிப்பு நிறுவனமான எக்ஸ்பெங் உலகிலேயே முதல் பறக்கும் பேட்டரி காரை தயாரித்திருக்கிறது. X2 என பெயரிடப்பட்டிருக்கும் இந்த கார் 5.172 மீட்டர் நீளம், 5.124 மீட்டர் அகலம், 1.362 மீட்டர் உயரம், 680 கிலோ எடை கொண்டதாகும். அதிகபட்சம் 160 கிலோ எடையை தாங்கி பறக்கக்கூடிய இந்த கார் பெய்ஜிங் விமான நிலையத்தில் வெற்றிகரமாக பறக்க விடப்பட்டது. தவளை, பாம்பு போன்ற உயிரினங்கள் எப்படி நிலத்திலும் நீரிலும் வாழ்கின்றதோ அதே போன்று புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் இந்த காரை எரிபொருள் மூலமாக நிலத்திலும் ஓட்டலாம், வானிலும் பறந்து செல்லலாம். அதாவது போக்குவரத்து நெரிசல் குறைவாக இருந்தால் சாலையிலும், போக்குவரத்து நெரிசல் கூடுதலாக இருந்தால் டக்கென காரை மேலெழுப்பி விமானம் போல சில கிலோமீட்டர் தூரம் பறந்து சென்று பின்னர் தரையிறங்கி பயணிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த பறக்கும் காரால் அவசர கால மீட்பு, தளவாடங்கள், கலாச்சார சுற்றுலா மற்றும் தினசரி பயணம் உள்ளிட்டவை எளிதாக அமையும். ஏற்கனவே துபாயில் இதுபோல இருவர் மட்டுமே பயணிக்கக்கூடிய வகையிலான ட்ரோன்கள் உருவாக்கப்பட்டு அவை தொடர்ந்து சோதனை ஓட்டத்தில் உள்ளன. அதைவிட கூடுதல் அட்வான்ஸ் மாடலில் இந்த கார்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இந்தியா போன்ற அதிக மக்கள் வசிக்கும் நெருக்கடியான நகரங்கள் பலவற்றில் இது போன்ற கார்கள் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என கூறப்படுகிறது. இந்த கார் தற்போது சோதனை ஓட்டத்தில் இருந்தாலும் விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என்றும், அவ்வாறு பயன்பாட்டிற்கு வரும்போது GST உள்ளிட்ட வரிகளோடு சேர்த்து விலை 1,15,00,000 ரூபாயை தொடலாம் எனவும் சொல்லப்படுகிறது. அறிவியல் கண்டுபிடிப்பு, தொழில்நுட்ப வளர்ச்சி நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் சூழலில் இது போன்ற கார்கள் நம்முடைய நேரத்தை மிச்சப்படுத்துவதோடு அறிவியலின் பரிணாமத்தை அடுத்த தளத்திற்கு கொண்டு செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.